வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க இந்தியா. முக்கியமான சோதனையை செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேட்டையை தொடங்கி இந்தியா திடீர் முடிவு எடுத்திருக்காங்க. இதை பற்றிய கூடுதல் தகவலை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படுத்தே விட்ட மாலத்தீவு. மண்டியிட்ட மாலத்தீவுக்கு அடம் பிடிச்சிருக்காங்க, அடங்க மறுத்திருக்காங்க இந்தியா. இதனால பதறி அடித்து இந்தியாவுக்கு வர்றாரு மாலத்தீவுடைய அமைச்சர். அப்படி அவர் இந்தியா என்னெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் போட்ட மாஸ்டர் பிளான் காசா எல்லையில பெரிய பூட்டு ஒண்ணா போட்டிருக்காங்க. இதனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மனிதர்களை பூமியிலிருந்து விண்வெளிக்கு அழைத்து செல்லும் முதல் திட்டமாக ககன்யான் அப்படிங்கிற திட்டத்திற்கான ஏற்பாடுகளை தற்போது இஸ்ரோ செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இந்த திட்டத்தில் பயன்படுத்துவதற்கான புதிய இன்ஜின் ஒன்றை தற்போது வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் அதிக எடை கொண்ட பொருட்களை விண்வெளிக்கு எடுத்து செல்லும் திறன் கொண்ட செமி கிரையோஜெனிக் இன்ஜின் தயாராகி இருக்கு. இது குறித்த விரிவான விவரங்களை தான் நாம பார்க்க போறோம். இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. கடந்த ஆண்டு சந்திராயன் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக நிலவுடைய தென் துருவ பகுதியில் தரையிறக்கியதுக்கு அப்புறம் உலக நாடுகளே இஸ்ரோவை வியந்து பார்த்துட்டு வர்றாங்க. பல விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய சாதனையை பாராட்டிட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து இஸ்ரோ பல்வேறு விதமான திட்டங்களுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரோவுடைய அடுத்த மிகப்பெரிய திட்டமாக இருப்பது ககன்யான் திட்டம் தான். இந்த திட்டத்தின்படி மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்திற்கு விண்வெளிக்கு பத்திரமாக கூட்டி சென்று அவர்களை அங்கு ஆய்வு நடத்த வச்சு அதுக்கப்புறமா அவங்கள மீண்டும் பத்திரமாக பூமிக்கு கொண்டுட்டு வர்றதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்கு. இதுக்கான அனைத்து பணிகளையும் இஸ்ரோ செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த ககன்யான் திட்டத்துக்காக LVM-3 ராக்கெட்டை பயன்படுத்த போறாங்க. இந்த ராக்கெட்டை செயல்படுத்துவதற்காக ஏற்கனவே இருக்கும் இன்ஜின்ல சில மாற்றங்களை செய்ய இஸ்ரோ முடிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் அதிக எடை கொண்ட பொருட்களை விண்வெளிக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மாற்றத்தை செய்ய திட்டமிட்டிருக்காங்க இஸ்ரோ. அதன்படி இந்த ராக்கெட்டுடைய 2ஆம் ஸ்டேஜில் இருக்கும் செமி கிரையோஜெனிக் இன்ஜினை மாற்றி அதிக த்ரஸ்டை உருவாக்கும் வகையில் இதை கட்டமைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த இன்ஜின் 2 மெகா நியூட்டன், அதாவது 2000 கிலோ நியூட்டன் த்ரஸ்டை வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி இஸ்ரோவால உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த இன்ஜின் சரியாக வேலை செய்கிறதா அப்படிங்கிறத சோதனை செய்யறதுக்காக தான் திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில இருக்கும் ப்ரொபல்ஷன் சோதனை மையத்தில் இந்த இன்ஜின் கொண்டு வரப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது இந்த இன்ஜின் இக்னிஷியன் சோதனை மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் அப் செய்யப்பட்டு அது ஒழுங்காக வேலை செய்கிறதா, நாம் எதிர்பார்க்கும் த்ரஸ்டை தருகிறதா அப்படிங்கிறது மட்டும்தான் சோதனை செஞ்சிருக்காங்க. இன்றைய சோதனையில இந்த இன்ஜின் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னும் எதிர்பார்த்தபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாம இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு 2000 கிலோ நியூட்டன் பவரையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஜினுக்கு எரிபொருளாக திரவமாக்கப்பட்ட ஆக்சிஜன் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவை கலந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இனி அடுத்த சோதனையின் போது இது எவ்வளவு எரிபொருளை எவ்வளவு நேரம் இயங்குகிறது, அதிக நேரம் இயங்குறதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா உள்ளிட்ட சோதனைகள் எல்லாம் அடுத்தடுத்து செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த மாதிரியான சோதனையில எல்லாத்திலையும் இந்த இன்ஜின் வெற்றி பெறும் பட்சத்தில் இது ககன்யான் திட்டத்திற்காக விண்ணில ஏவப்பட இருக்கும் ராக்கெட்ல இந்த இன்ஜின் பொருத்தப்படும் அப்படின்னு இஸ்ரோவால தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினுடைய தனித்துவமே இது அதிக த்ரஸ்டை உருவாக்குவதுதான். இதன் மூலம் அதிக எடை கொண்ட பொருட்களை விண்வெளிக்கு எடுத்து செல்ல முடியும். தற்போது இருக்கும் இன்ஜினை பயன்படுத்தி அதிக எடை கொண்ட பொருட்களை எடுத்து செல்லும் போது குறிப்பிட்ட அளவு த்ரஸ்ட் காரணமாக அதிக தூரம் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதை தடுக்கிறதுக்காக தான் த்ரஸ்ட்டை அதிகப்படுத்தி எடையையும் அதிகப்படுத்தினா எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராத தூரத்தை எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த அப்டேட்டை செஞ்சிருக்காங்க இஸ்ரோ. பலரும் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரோவுடைய இந்த அப்டேட் இஸ்ரோவுடைய செமி கிரையோஜெனிக் இன்ஜின் கண்டுபிடிப்புல ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. இதன் மூலமாக அதிக எடை கொண்ட பொருட்களை விண்வெளிக்கு இஸ்ரோவால சுலபமாக எடுத்து செல்ல முடியும். இந்த இன்ஜின் ககன்யான் திட்டம் மட்டுமல்லாம வருங்காலங்களில் வரப்போகும் திட்டங்களுக்கும் பயன்பட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஒன்றை கொடுத்திருக்காங்க இஸ்ரோ. சூப்பரான ராக்கெட் இன்ஜினை சோதனை செஞ்சு இஸ்ரோ சாதனை படைச்சிருக்காங்க. இஸ்ரோ படைச்சிருக்கும் இந்த சாதனைக்கு நாம் எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த சோதனை வெற்றி பெற்று, அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்த ககன்யான் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே வரலாற்று ரீதியான பிணைப்பு இருக்கிறதுனால 2 நாடுகளுக்கும் நடுவிலான உறவு எப்போதுமே உறுதியா இருக்கும். மாலத்தீவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்தியா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல இந்தியா சர்வதேச தளங்களில் எழுப்பும் பிரச்சனைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் மாலத்தீவு என்றைக்குமே ஆதரவாக நிற்பாங்க. இதனால கிட்டத்தட்ட 2 நாடுகளுமே அண்ணன் தம்பி போல தான் இருந்துட்டு வந்தாங்க.
ஆனால் இந்த பிணைப்பு வந்து கடந்த வருடம் முதலாக முடிவுக்கு வந்துச்சு. அதாவது கடந்த ஆண்டு மாலத்தீவில் நடந்த பொது தேர்தலில் முகமது முய்சு வெற்றி பெற்று அதிபரானார். முகமது முய்சு முழுக்க முழுக்க சீனாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தற்போது இணக்கமான உறவு இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராக சீனா வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. அதற்கு முகமது முய்சு தலைமையிலான மாலத்தீவு அரசு ஆதரவு அளிச்சுட்டு வர்றாங்க. இதன் உச்சகட்டமாக தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையே சீண்டி பார்க்கும் அளவுக்கு மாலத்தீவு போனாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது, மாலத்தீவு எந்த சூழ்நிலைக்கு போச்சு, இப்போ மாலத்தீவில் எவ்வளவு பெரிய பொருளாதார அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் முகமது முய்சு தலைமையிலான மாலத்தீவு அரசு தன்னுடைய வெளியுறவு அமைச்சரை நாளைய தினம், அதாவது வியாழக்கிழமையப்போ முதல் உயர்மட்ட அமைச்சர்கள் சந்திப்புக்காக நம்முடைய டெல்லிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் மூசா ஜமீர் நாளை வியாழன் அன்று அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வர்றார் அப்படின்னு மத்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து நேற்றைய தினம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. டெல்லிக்கு தன்னுடைய பயணத்தின் போது மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் ஜமீர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இரண்டு தரப்பு பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய விவகாரங்கள் குறித்து விவாதிப்பாங்க. மேலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவுடைய முக்கிய கடல்சார் அண்டை நாடான மாலத்தீவுகள் வெளியுறவு அமைச்சர் ஜமீருடைய வருகை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புக்கு மேலும் வேகத்தை அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் 2024-25 ஆண்டுக்கான தனித்துவமான இருதரப்பு பொறிமுறையின் கீழ் மாலத்தீவுக்கு வந்து முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், சர்க்கரை, அரிசி, கோதுமை மாவு மற்றும் பருப்பு வகைகள், ஆற்று மணல் மற்றும் கற்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான மிக அதிகமான ஏற்றுமதி ஒதுக்கீட்டை இந்தியா வந்து சமீபத்தில் அங்கீகரிச்சாங்க. இந்த ஏற்பாடு 1981 நடைமுறைக்கு வந்ததிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட அளவுகளில் இது மிகவும் அதிகமாகும். இந்த அதிகரிப்புக்கு அப்புறம் மாலத்தீவுடைய வெளியுறவு அமைச்சர் முசா ஜமீர் தன்னுடைய நாட்டிற்கான இந்த அதிகரித்த அளவிலான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய அனுமதித்ததன் மூலம் ஒதுக்கீட்டை புதுப்பிக்க இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அதனால இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை களைய சவாலான பணியாக இருக்கும் நிலையில மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் ஜமீர் இந்தியா வருகை தர இருக்கிறாரு. நாட்டில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெறும் சூழல்ல அவர் டெல்லி வர்றார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் கண்டுக்காத இந்தியானால படுத்தே விட்டது மாலத்தீவு, மன்னிப்பு கேட்டும் பலன் இல்லை. அதனால தான் அவர் அடிச்சம் பிடிச்சோன்னு தெரிச்சடிச்சு இந்தியா கிட்ட கெஞ்சிறக்காக நேரில் வர்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த மாலத்தீவுக்கு இந்தியர்கள் வந்து பாடம் புகட்டினாங்க. இதனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடி வாங்குச்சு மாலத்தீவு. மறுபக்கம் உணவு பஞ்சமும் மாலத்தீவுக்கு ஏற்பட்டுச்சு. இதை பார்த்து இந்தியா வந்து பழைய விஷயங்களை எல்லாம் மறந்து உடனடியாக அந்த நாட்டுக்கு உதவிக்கரம் நீட்டினாங்க. டன் கணக்கிலான உணவுப் பொருட்களை மாலத்தீவுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அந்த நன்றியை ஒரே வாரத்தில் மறந்த மாலத்தீவு சீனாவுடைய உளவு கப்பலை இந்தியாவுக்கு அருகே நிற்க அனுமதி அளிச்சிச்சு. இது இந்தியாவை வந்து ஆத்திரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது அப்படின்னு சொல்லணும். மிச்சம் மீதி உள்ள இந்தியர்களும் மாலத்தீவை புறக்கணிச்சாங்க. அவ்வளவுதான், ஸ்தம்பித்து போன மாலத்தீவு நேற்று தன்னுடைய அமைச்சர் மூலமாக இந்தியர்களிடம் கெஞ்சும் தோணியில ஒரு அறிக்கை ஒன்று விட ஆரம்பிச்சாங்க. அதாவது நாம கூட நேற்றைய தினம் அந்த வீடியோ போட்டிருந்தோம். மாலத்தீவுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் பைசல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் வரலாற்று ரீதியிலான பிணைப்பு இருக்கு, மாலத்தீவில் இப்போது புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, மாலத்தீவு அரசாங்கமும் மாலத்தீவு மக்களும் இந்திய சுற்றுலா பயணிகளை மிகுந்த அன்புடன் வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு மாலத்தீவுக்கு இந்தியர்கள் வந்து சுற்றுலா வரணும் அப்படின்னு இந்த கோரிக்கை வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சராக நான் வந்து வைக்கிறேன். ஏன் அப்படின்னா மாலத்தீவுடைய பொருளாதாரம் வந்து சுற்றுலாவை நம்பி தான் இருக்கு, குறிப்பாக இந்தியர்களை நம்பி தான் மாலத்தீவே இருக்கு அப்படின்னு சொல்லி காலில் விழாத குறையா கெஞ்ச ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் இந்தியா வந்து அதுக்கு துளி கூட காதில் வாங்காதனால மாலத்தீவுடைய அமைச்சர்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நாளைய தினம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் தொடர் கதையாகி மாறி இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சண்டை வந்து 214வது நாளை எட்டியிருக்கு. காசா பகுதி முற்றிலும் உருக்குலைந்து கிடக்கு. இங்கிருந்து பல லட்சம் பேர் ரஃபா நகர்ல தஞ்சமடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ரஃபாவுல ஹமாஸ் படைகளுடைய முகாம்கள் இருப்பதாக கூறி அந்த முகாம்கள் மேல தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் அப்பாவி மக்கள் மேல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியும் இஸ்ரேல் வந்து கேட்கல. தற்போது கான் யூனிஸ் நகருக்கு ரஃபாவில் இருக்கும் மக்களை இடமாற்றம் செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான வேலைகளை முடுக்கி விட்டுருக்காங்க. பாலஸ்தீனிய மக்களை இடமாற்றம் செய்ய பிற நாடுகளுடைய உதவியை இஸ்ரேல் நாடியிருக்கு. ரஃபாவில் தன்னுடைய ஆபரேஷன் தொடங்கிவிட்டதை உணர்த்தும் விதமாக ராணுவ டேங்கிகளை உள்ளே கொண்டு சென்றிருக்காங்க. மேலும் எகிப்து நாட்டை ஒட்டி காணப்படும் காசா எல்லை பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது பற்றி இஸ்ரேல் ராணுவத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஹமாஸ் படையினரை ஒழிக்கிறது தான். கடந்த வாரம் கிரீம் ஷாலோம் எல்லையில 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துல ரஃபாவில் பயன்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை அளிப்பது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் படையினர் தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.